வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலும் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மூக்கடலையை நம்ம ஊற வச்சுக்கிறோன்னு. இப்போ நைட்டுக்கு செய்யணும்னா சாயங்காலம் செய்யணும்னா நம்ம காலையில் ஊற வைக்கணும். காலையில் செய்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு தான் செய்ய முடியும். அது குக்கரில் 2-3 விசில் வர வச்சுட்டு அதை எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள்லாம் போட்டு மூக்கடலையை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதை எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும். அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ சுண்டலை ஊற வச்சுக்கலாம். இப்போ டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சுண்டலை ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் 2 டம்ளர், ஒன்று கருப்பு சுண்டல், ஒன்று வெள்ளை சுண்டல். இதை ஒரு கிண்ணத்தில் தண்ணி சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நான் ஒரு 12 மணிக்கு தான் நான் ஊற வைக்கிறேன் ஈவினிங் செய்கிறதுக்கு. இப்போ தண்ணி சேர்த்து இந்த சுண்டலை சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 6 மணி நேரம் ஆகட்டும். ஈவினிங் நம்ம வேக வைக்கலாம். இப்போ சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். குக்கர்லனா நீங்கள் பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளை மூக்கடலையை தான் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ வெள்ளை மூக்கடலையை இப்போ குக்கரில் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த கடலையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 விசில் 4 விசில் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. நான் ஒரு 3-4 விசில் வர வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ 3 விசில் நான் அந்த மாதிரி சுண்டல் வெந்ததை எடுத்து வச்சிட்டேன். இப்போ கருப்பு மூக்கடலையே வேக வைக்க போகிறேன் அதே குக்கரில். இதே மாதிரி தான் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மூக்கடலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. உப்பு சேர்த்து மூடி போட்டுக்கோங்க. இப்போ கருப்பு சுண்டலை சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்து இந்த மாதிரி மூடிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. ஒரு 3-4 விசில் இதே மாதிரி வர வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் இந்த சுண்டலை ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 சுண்டலுமே தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 2 கடாயில் 2 சுண்டலையும் தாளிச்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நான் தேங்காய் 2 பத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் துருவி கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 கடாயிலையும் கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலையும் தாளிச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டா சுண்டலுக்கு மேலே எண்ணெய் இருக்கும். அதனால் நீங்கள் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க எண்ணெய். 2 சுண்டலுக்கு ஒரே மாதிரி தான் சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி வரமிளகா ஒரு 2 வரமிளகா பிச்சு போட்டுக்கோங்க.
இப்போ கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அந்த மாதிரி பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேக வைக்கிறப்ப நம்ம சேர்க்க முடியாது, இந்த மாதிரி தான் சேர்க்க முடியும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பக்கமும் இந்த சுண்டலை வந்து சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெள்ளை சுண்டலை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அந்த மாதிரி எண்ணெயில் எல்லா பக்கமும் போடுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டு இந்த பக்கம் கருப்பு சுண்டலை சேர்த்து நல்லா இதையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் தான் சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆனோன்னு நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வதங்கினாதான் அந்த சுண்டல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இருந்து எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன். 2 சுண்டலுக்கு இந்த மாதிரி தூவி விட்டாச்சு. இப்போ இதையும் 2 புரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 சுண்டலுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் கருப்பு சுண்டல், இந்த பக்கம் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அவல் பொரி, கடலை, கொழுக்கட்டை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.